நண்பர்களே, இன்னைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. இது நம்ம ரூம்ல யூஸ் பண்ணது தான். இத போட்டு ஓவரா அமுக்கி அதோட பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. அதனாலவே இத ஆன் பண்ண முடியாம ரொம்ப மாசமா ரூம்ல சும்மா தான் கிடந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ல இருக்கிற இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வ கழட்டி உள்ள இருக்கிற பிரச்சனைய சால்வ் பண்ணி இத புதுசு மாரி ஒர்க் ஆக வைக்க போறோம். ஸோ அதுதான் நம்ம வீடியோவோட மோட்டிவ். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன டிவைஸ், அதாவது 5 வோல்ட்டுக்குள்ளே ஒர்க் ஆகக்கூடிய டிவைஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதிகபட்சம் 12 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடிய டிவைஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கரண்டில் ஒர்க் ஆகக்கூடியது. அதாவது நம்ம வீட்டில் வருதுல 230 வோல்ட் ஒர்க் ஆகக்கூடியது. அதனால் எடுத்தவங்க ஒருத்தனும் ப்ளக்கில் மாட்டி பார்க்காம ஃபஸ்ட்டு உள்ளே கலட்டி ஏதாச்சும் ஒயர் பிடிங்கி கிடக்கா, ஷார்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டில் மாட்டலாம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்னு கிடையாது. நீங்கள் வீட்டில் ஒர்க் ஆகக்கூடிய, அதாவது 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதை கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சேஃப்டி முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இண்டக்ஷன் அடுப்பை பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். போட்டு அடின்னு அடிச்சதில் இங்கே பாருங்கள் பட்டனே உடஞ்சி போச்சு. இந்த பட்டனுக்கு மேலே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை அழுத்துனா உள்ளே போயிட்டு ஒர்க் ஆகும். அதே காணும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த செட்டப்பு பிஞ்சு போச்சு. பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபேனில் பார்த்தீங்கன்னா தூசியே அடைச்சிட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப காலமாக நாங்கள் யூஸ் பண்ணல, அப்படியே தூக்கி மூலையில் போட்டோங்க, வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம். ஸோ ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் திருப்பி தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளே அந்த பட்டன் செட்டப் போர்டு, அப்புறம் காயில், மதர் போர்டெலாம் இருக்கும். அடுப்பை தலைகீழ வச்சுருக்கோம் போல் திருப்பி விட்டு பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்படின்ட்டு இருக்கா. இதுவே நம்ம உள்ளே கழட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு காயில் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ண உடனே அதுதான் நம்ம கண்ணை கவரும். அங்கே பார்த்தீங்களா பூச்சிகள்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு குடும்பமே நடத்திட்டு இருக்கும் போல். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே அந்த ஸ்டிப்பை வந்து எடுத்து விட்றணும். இது வந்து இந்த பட்டனுக்கு போகிற ஸ்டிப்பு. அதை மட்டும் தனியாக கழட்டிட்டா இந்த பேனை வந்து அப்படி மொத்தமாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இதுக்கு இது போகிற இதை நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு காப்பர் கம்பி எடுத்துக்கிட்டு அதை ஒரு குச்சியில் நல்லா சுற்றிக்கிட்டு, இப்போ காப்பர் கம்பியோட 2 எண்ட்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு மின்காந்த புலம் உருவாகும். இதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, சொன்னாலும் புரியாது. இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் ஒரு காப்பர் கம்பியை நல்லா குச்சியில் சுற்றி இதோட எண்டில் ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காப்பர் கம்பியை நம்ம ஏற்கனவே வோல்டேஜ் கொடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த காப்பர் கம்பி சுருள் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இதில் லைட் எரியும். ஸோ இந்த மெத்தடு தான் ஐஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் இதே மெத்தடில் இருக்கும். சரி, இப்போ இந்த அடுப்பு கான்செப்ட்டுக்கு வருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கம்பி சூரில் நல்லா சுற்றி வச்சு அதுக்கு வந்து 230 வோல்டேஜ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அங்கே மின்காந்த புலம் உருவாகுது. ஸோ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா காப்பர் கம்பியை சுற்றி அதில் ஒரு லைட்டை மாட்டி விட்டிங்கன்னா இப்போ டச்சே பண்ணாமல் அந்த லைட் வந்து நல்லா எரியும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு இரும்பை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகி அந்த இரும்பை பார்த்தீங்கன்னா பழுத்து போகிற அளவுக்கு பயங்கரமாக ஹீட் ஆகும். இது எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அங்கே ஒரு மின்காந்த புலம் உருவாகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் காப்பர் வைக்கும்போது அந்த மின்காந்த புலத்தை அந்த காப்பர் வாங்கி அதை வந்து கடத்தும். ஸோ அதனால தான் நமக்கு லைட்டில் பாஸ் பண்ணி லைட் எரியுது. இதுவே நீங்கள் இரும்பை வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கடத்தாது. இரும்புக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அதாவது மின்தடை வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் கரண்டை கடத்தாமல் அதே இடத்துல வச்சு அதை வந்து வெப்பமடைய செய்யுது. இது ஒரே இடத்துல திரும்ப வைக்கிறதுனால தான் அது வந்து பயங்கரமாக ஹீட் ஆகி அதுக்கு மேலே நம்ம வைக்கிற உணவு வந்து நல்லா சமைக்கிறது. இந்த கான்செப்டை வச்சு இந்த அடுப்பில் யார் முக்கியமான கதாநாயகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காப்பர் கம்பி தான். அந்த காப்பர் கம்பிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு, அப்புறம் கூலண்ட், ஃபேனுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம பட்டன் அமுக்கணுன்னே ஹீட்டு குறையுது, கூடுது, நிறைய ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ பட்டன் அமுக்கும் போது அந்த ஐசிக்கு இன்புட்டு போயிட்டு அந்த ஐசி தான் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பி சுருளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகணும், அது எவ்வளோ நேரம் இருக்கணும், எப்போ குறையணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுக்கான மதர் போர்டு தான் கீழே இருக்குது. இப்போ ஒரு ஒயர் நோண்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து சென்சாருக்கான ஒயரு. அடுப்பில் எதுப்புற சென்சார்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே குமிழ் மாதிரி இருக்கா, அதில் ஒரு குட்டி காம்பனண்ட் இருக்குது பாருங்கள். அது என்ன வேலையை பார்க்கணும்னா, இப்போ அடுப்பு ரொம்ப நேரம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சென்சார் வந்து அதை டிடெக்ட் பண்ணி அந்த அடுப்பை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆன் பண்ண விடாமல் ஆகிரும். ஸோ எரர்னு காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அடுப்பு ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து அடுப்பு ஆன் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து அடுப்புக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐசி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வந்து அடுப்பை மாட்டிட்டு இப்போ இந்த அடுப்பில் என்ன பிரச்சனை வந்துச்சு அதை சரி பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4-5 உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதை கொல்லாமல் சேஃபான இடத்துக்கு இப்போ இறக்கி விடணும்.
ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கான், ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற போல் குடுன்னு ஓடுறாங்க. சரி போடான்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே அனுப்பி விட்டாச்சு. அங்கே போயிட்டு அவன் என்ஜாய் பண்ணட்டும். இந்த ஒரு குட்டியை ஒரு பட்டன் கிடக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த அடுப்போட பவர் பட்டன். இது இருந்தால் தான் அந்த அடுப்பே ஆன் ஆகும். அதை அமைக்கி உடச்சி விட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு கலட்டினோடனே கீழே வந்துருச்சு. ஸோ இதை வந்து அந்த பட்டன் போர்டில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். பட் இந்த பட்டனில் வந்து 4 கம்பி இருக்கும், 4 கம்பி எல்லாமே உடஞ்சி போச்சு. இந்த அடுப்பே பார்த்திங்கன்னா கேவலமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டனை நம்ம சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுற வேலையை பார்ப்போம். சரி ஓகே, இப்போ பட்டனை எடுக்கிறதுக்கு வந்து மேலே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை கழட்டுவோம். அது கழட்டி உள்ளே பார்த்தா தான் அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, அப்புறம் பட்டன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 பட்டன் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி தான் ரிப்பேர் ஆச்சு. அந்த டயத்தில் பக்கத்தில் இருக்க பட்டனை சுட்டு இதுக்கு போட்டு விட்டேன். ஸோ இப்போ ஏற்கனவே போட்ட பட்டன் வந்து உடஞ்சி போச்சு. இங்கே பார்த்தீங்களா வயர்லாம் பிடிங்கிட்டு வருதா, எல்லாமே இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தும் இது தாங்கலை போல். சரி ஓகே, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, புது பட்டன் வாங்கணும். புது பட்டன் 2 ரூபா 3 ரூபா தான் இருக்கும். பட் இங்கேருந்து கடை ரொம்ப தூரம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்மார்ட்டாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. அடுப்பை வந்து வார்மாக வைக்கிறது, அப்புறம் டைமரு, அப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாமல் 2-3 பட்டன் இருக்கும். இந்த ரொட்டி சுடுறது அது சுடுறதுன்ட்டு அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த பட்டனை அப்படியே ஆட்டையை போட்டு இதுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அதாவது பவர் பட்டனுக்கு மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி விட்டால் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது வந்து அந்த இது ஆப்ஷனை கூட்டுறது குறையுது, இது மட்டும்தான். இல்லைனா வார்ம் யூஸ் பண்ணுவோம், 3 தான் யூஸ் பண்ணுவோம். மித்தையெல்லாம் தேவைப்படாதுல்ல, அதனால் தூக்கி போட்டாலும் சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து கேர்ஃபுல்லாக டீசால்ட்ரு பண்ணணும். ஏன்னா 4 டெர்மினல் இருக்கும். 4 டெர்மினல் ஹீட் கன் வச்சவங்க அப்படி அலையக்க தூக்கிடலாம். நம்மக்கிட்ட ஹீட் கன் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து சால்ட்ரிங் மிஷின் தான் வச்சுருக்கிறோம். ஒரு 2ல் ஹீட் பண்ணும்போது இன்னும் 2 பிடிச்சி இழுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு வழியாக பட்டன் எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் நல்லா தான் இருக்குது. இதை அப்படி தூக்கி சுருவி சால்ட்ரிங் பண்ணி விட்றோம். அவ்வளோதான், பவர் பட்டன் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இதை கரண்டில் மாட்டி விட்டு நம்ம பவர் பட்டன் அமுக்கி விட்டா இந்த அடுப்பு வந்து ஆன் ஆகான்னு பார்க்கணும். கரண்டில் மாட்டினதும் அந்த செட்டப் வந்துடுச்சு. இப்போ பவர் பட்டன் அமுக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்களா அடுப்பு ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃபேன் சுற்றுதா. ஸோ இப்போ இந்த கம்பி சூரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இரும்பு வைக்கும்போது அது ஹீட் ஆகி நமக்கு வந்து சமைக்க வைக்கும். இந்த அடுப்பு ஒழுங்காக சமைக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பேனலை வந்து மேலே வைக்கணும். ஆனால் பேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப சமைச்சு ஒரு மாதிரி வடுவடுவாக இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணால் தான் ஒழுங்காக வைக்க முடியும். அதனால் இதை தனியாக கழட்டுறோம். இப்போ இந்த பேனலில் பார்த்திங்கன்னா எந்த வித எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டும் கிடையாது. இருக்கிற போர்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பிளாஸ்டிக் தான் இருக்குது. பிளாஸ்டிக் அப்புறம் மேலே ஒரு செராமிக்ஸ் ஒரு இது பேனல் மாதிரி இருக்குது. எதுக்கு செராமிக் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணும், ஆனால் கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. அதனால தான் அந்த காப்பர் காயிலுக்கு மேலே அந்த செராமிக் பிளேட் வைக்கும்போது நமக்கு தேவையான ஹீட்டை மட்டும் தான் வெளியே கொண்டு வரும். ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான். சரி ஓகே, இப்போ பைப்பை ஆன் பண்ணி விட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு விம் பாரை வச்சு போட்டு தேய்க்கணும். 2-3 டைம் இல்லை 7-8 டைம் நல்லா தேய்ச்சி காய வச்சு அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இது ஓகே ஆச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதில்ல, அதனால தான் இப்போ ரொம்ப இருக்குது. இந்த பேனலை நல்லா அலசி வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்த புட்டு ஈரம் கிடையாது, நல்லா காஞ்சிருச்சு. ஈரம் இருக்கும்போது அப்படியே அடுப்பில் தூக்கி மாட்டிடுறாங்க. அப்புறம் கரண்ட் அடித்தா நான் பொறுப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணி இப்போ நம்ம கரண்டில் போட்டு விட்டு இப்போ ஆன் பண்ணி விட்டு வச்சுக்கோங்களேன். அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி ஹீட் ஆகான்னு பார்க்கணும். ஹீட் ஆனால் தான் அடுப்பு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுன்னு அர்த்தம். ஸோ போட்டு விட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, புகைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஒர்க்காக வச்சாச்சு. இது ரொம்ப சின்ன பிரச்சனை தான், பட்டனை மட்டும் நான் மாற்றணும். பட் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன்.